ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃப்லைன் கேம்பஸை பார்த்துட்ருக்கோம். எஸ்ஆர்ஜி பாலிடெக்னிக் காலேஜ் சேலத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சேலத்தில் ஒரு சைலண்டான என்விரான்மெண்ட்டில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட ஒரு பெஸ்ட்டு கேம்பஸ் எங்கேயுமே இருக்கிறது கஷ்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. நேச்சர் என்விரான்மெண்ட்லேயும் ப்ளஸ் எந்த ஒரு டிராஃபிக் ஜாம் இந்த மாதிரி சிக்னல்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு சைலண்டான ஒரு பிளேஸ் இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய கிளாஸ் ரூம் வந்து சீக்கிரமாகவே வந்து ஸ்மார்ட் கிளாஸஸாக மாறப்போகுது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி ஒரு டைம் எல்லாமே பாருங்க. ஒரு சைலண்டான ஒரு கிளாஸஸ் இருக்கும், ப்ளஸ் ஒரு எலாபரேட்டான கிளாஸ், ஒரு சின்ன ரூம் கொடுக்காம எலாபரேட்டாகவே கொடுத்துருக்கும். அடுத்து நீங்கள் ஹாஸ்டலையும் பார்க்கலாம். உங்களுக்கு ஹாஸ்டல் பிளாக் கொடுத்துருக்கும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஸ்டே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஹாஸ்டல் கொடுத்துருக்கும். அதுவும் எலாபரேட்டாக தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நீங்கள் ரூம்ஸ் பார்க்குறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஹாஸ்டல் ரூம் கொடுத்துருக்கோம். கேண்டீன் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஹாஸ்டல் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே பேக்கேஜ் தான் வரும். ஸோ நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடமும் இருக்குது. நம்ம ஹாஸ்டல் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதனால் எந்த வகையான அலைச்சலும் கிடையாது. ஸோ அதனால் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி இப்போயே உங்களோட அட்மிஷன் போட்டுக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங் கண்ணா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டில் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது எப்பயுமே நமக்கு ஈஸி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வருஷம் கேட்ட ஒரு கொஸ்டின் நம்ம எவிடென்ஸாக வச்சு இதில் நான் சொல்லிக் கொடுக்குற பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் இயர் ஜென்ரலாக நீங்கள் ஒரு 10 to 12 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா 30 to 35க்கு மேலே ஈஸியாகவே ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ ஏற்பட்ட ட்ரிக் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம ரிவீல் பண்ணலாம். அது ஒரு கொஸ்டின் மூலமாக தான் நம்ம சொல்லி ஆகணும். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா நீட் 2024 கேட்டால் ஒரிஜினல் பேப்பர் தமிழ்லேயே இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. நம்ம ரெண்டுலேயுமே சொல்லி கொடுத்துடலாம். ரைட், இந்த 20th கொஸ்டின்ஸுக்காக வேணுங்க. இப்போ நம்ம ஒரு டைம் படித்து பார்ப்போம். இன் வெர்னியர் கேலிப்பர், ஒரு வெர்னியர் கேலிப்பர் நம்ம எடுத்துக்கிறோம். n+1 டிவிஷன் ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல் கோயின்சைட் வித் n டிவிஷன் ஆஃப் த மெயின் ஸ்கேல். இதில் n+1 டிவிஷனுங்கிறது யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெர்னியர் கேலிப்பருக்கு சொந்தம். அதனால் இது என்னென்னு சொல்லலாம், ஸ்மால் லெட்டர் n. n டிவிஷன் ஆஃப் த மெயின் ஸ்கேல் இஸ் n டிவிஷன் ஆஃப் மெயின் ஸ்கேல் அப்படி கொடுத்துருக்காங்க. இது m லெட்டருக்கு சொந்தம். ஏன்னா இந்த இடத்துல கோயின்சிடுங்கிற வேர்டை கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு கொஸ்டின் பேப்பரில் கிவன் டேட்டா நமக்கு என்னென்ன இருக்குது, என்னும் எம்மும் இருக்குது. இது படித்து பார்த்தா நம்ம கேள்வி என்னென்னு, இஃப் 1 MST ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனுங்கிறது 0.1 மில்லிமீட்டர். அப்போ ஓப்பனாக கொடுத்துட்டான், MSTயும் கொடுத்துட்டான். ஃபைனலாக பாருங்கள், வெர்னியர் கான்ஸ்டன்ட் இஸ், இங்கே பாருங்கள், இந்த வெர்னியர் கான்ஸ்டன்ட்னாலும் லீஸ்ட் கவுண்ட்னாலும் எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். லீஸ்ட் கவுண்ட் ஃபார்ம்லாம் கேட்குறாங்க. எப்பயுமே இந்த இடத்துல டேரெக்டாக லீஸ்ட் கவுண்டுங்கிற வேர்டை பயன்படுத்துவாங்க. அப்போ இது ஒரு ட்ரிக்கு. ஒரு ஃபிசிக்ஸில் ஒரு வேர்டுக்கு பதிலாக இன்னொரு வேர்டு சப்ஸ்டிடியூட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம எப்பயுமே தெரிஞ்சுக்கணும். அப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணால் அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். வெர்னியர் ஸ்கேல்னாலும் வெர்னியர் கான்ஸ்டன்ட்னாலும் இங்கே ஒன்று தான். சரி, வெர்னியர் லீஸ்ட் கவுண்ட்னாலும் வெர்னியர் கான்ஸ்டன்ட் ஒன்று தான். ரைட், இப்போ லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா பார்க்கலாமா? லீஸ்ட் கவுண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் டிவிஷன் 1 மைனஸ் மேலே m கீழே n. இதான ஃபார்முலா, ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான் இருக்குது. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் அது டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சரானு பார்த்துடலாம். மெயின் ஸ்கேல் டிவிஷன் சாய்ஸை பார்த்தோம்னா எனக்கு சென்டிமீட்டரில் கொடுத்த மாதிரி. சரி, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க MST. ஆனால் ஆன்சரை நீங்கள் சென்டிமீட்டரில் தான் சொல்லணும். ஏன்னா சாய்ஸில் தெளிவாகவே நம்ம கொடுத்துட்டான் சென்டிமீட்டர் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணுன்ட்டு. அப்போ நீங்கள் பாருங்கள், 0.1 மில்லிமீட்டரை 0.01 சென்டிமீட்டர்னு சொல்லாமல் ஈஸி தானே, ரொம்ப ஈஸியான கன்வர்ஷன் கண்ணா. இது மில்லிமீட்டர் டு சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ MST இடத்துல என்ன போடலாம், 0.01 போட்டேன். ஓகேங்களா? அப்புறம் 1 மைனஸ் எம்ங்கிற இடத்துல என்ன கொடுக்கணும், இந்த இடத்துல கொடுத்த கேபிட்டல் லெட்டர் n டிவைடட் பை ஸ்மால் லெட்டர் nல என்ன கொடுக்கணும், n+1. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், 0.01 வெளியே இருக்கட்டும், சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணதுனால. அந்த இடத்துல மைனஸ் மல்டிப்ளை பண்ண கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஏன்னா இங்கே கொண்டு போய் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா n+1, இந்த மைனஸ் இதோட மல்டிப்ளிகேஷன்னா -n டிவைடட் பை n+1. n கேன்சலா? கிரேட். அப்போ 0.01 1 டிவைடட் பை n+1. அவ்வளோதான். பட் இது சாய்ஸில் நமக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், மேலேயும் கீழேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அப்படி பண்ணால் இந்த டேர்ம் கேன்சல். அப்போ பேலன்ஸ் 1 டிவைடட் பை 100 into n+1. அவ்வளோதான் ஆன்சர். டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் பாருங்கள், ஆன்சர் ஆப்ஷன் ஏல இது இருக்குது. இதுதான் ஆன்சரும் கூட.
ஓகே, இப்போ கவனிங்க, இந்த இடத்துல தமிழ்லேயே ஒரு டைம் படித்து பார்த்துறேன். சப்ஸ்டிடியூஷனும் அதே மாதிரி தான். ஒரு வெர்னியர் கேலிப்பரில் வெர்னியர் அளவுகோலானது n+1 பிரிவுகள். அப்போ வெர்னியர் அளவுகோலில் n+1, அப்போ இது ஸ்மால் என். அதன் முதன்மை அளவுகோலானது n பிளவுகளோடு மேல் பொருந்துகிறது. முதன்மைனா அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோல் இது கூட அட்டாச் ஆனது தானே வெர்னியர் கோல். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பு m-க்கு சமம் பொருந்துகிறது. எம்எஸ்டி, ஒரு எம்எஸ்டி என்பது 0.1 மில்லிமீட்டர் என்பதை குறிக்கிறது. டைரெக்டாக எம்எஸ்டியோட முதல் கோல் பிரியோட மதிப்பும் கொடுத்துட்டாங்க. வெர்னியர் மாறிலி, தமிழில் பாருங்கள், அந்த லீஸ்ட் கவுண்ட் தான், மீச்சுற்ற அளவை தான் மாறிலின்னு சொல்கிறாங்க. வெர்னியர் மாறிலினாலும் மீச்சுற்ற எழுதி போடுறோம் பாருங்கள், மீச்சுற்ற அளவுன்னு சொன்னாலும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான், அவ்வளோதான். மீதி வந்து பார்த்தீங்கன்னா மீச்சுற்ற அளவு விச் இஸ் ஈக்குவல் டு முதன்மை கோள் பிரிவு 1 மில்லிமீட்டர்னு 0.1 மில்லிமீட்டர் கொடுத்துருப்பான். நம்ம என்ன பண்ணிக்கணும், 0.01 சென்டிமீட்டர் மாற்றிக்கணும். இதெல்லாம் நான் இங்கிலீஷில் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி போட்டோம்னா எனக்கு ஃபைனலாக ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரும். ஸோ இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு, ரைட்? சரி, இதை நம்ம எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்னா, கொஞ்சம் அப்படியே பேக் வாங்க, இந்த ஸ்க்ரீனுக்கு கவனிங்க. இது 2019 கேட்ட கொஸ்டின். 2019 நீங்களே பாருங்கள், இந்த கேள்வி நான் சால்வ் பண்ணுறேன், நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஆன்சர் வந்திருக்கு அப்படின்ட்டு. த மெயின் ஸ்கேல் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர் ஹேஸ் த n டிவிஷன் பை சென்டிமீட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர் சென்டிமீட்டர் என்னங்கிறத டிவைட் ஆகிருக்கு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டிமீட்டர் அப்படிங்கிறது மொத்தம் 10 டிவிஷன் வச்சுருக்கோம். அப்போ 1 டிவைடட் பை n அப்படிங்கிறது தான் நமக்கு எம்எஸ்டி. இதுதான் கொடுத்துருக்கான். மெயின் ஸ்கேலோட வெர்னியர் ஸ்கேலோட அட்டாச் ஆகிருக்கிற மெயின் ஸ்கேல் வந்து n டிவிஷன் பை சென்டிமீட்டர்னு அட்டாச் ஆகிருக்குன்ட்டு. n டிவிஷன் ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சைடு வித், அவனே தெளிவாக கொடுத்துறான் பாருங்க, கோஇன்சைடு வித் n-1 டிவிஷன் ஆஃப் த மெயின் ஸ்கேல். மெயின் ஸ்கேலோட n-1, அப்போ இது என்ன சொல்லலாம், ஸ்மால் லெட்டர் m. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த n டிவிஷன் ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல் அப்படிங்கிறது இது ஸ்மால் லெட்டர் n. நெக்ஸ்ட் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் இது நான் வச்சுக்கலாம். த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த வெர்னியர் கேலிப்பர் இஸ், வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்டுக்கு ஃபார்முலா என்ன? நமக்கு லீஸ்ட் கவுண்டுக்கு ஃபார்முலா இங்கே டேரெக்டாக லீஸ்ட் கவுண்ட் கொடுத்துட்டான். அந்த பேப்பரில் அதில் வெர்னியர் கான்ஸ்டன்ட் கொடுத்துருந்தான். ஃபார்முலா என்ன, எம்எஸ்டி 1 - m டிவைட் பை n. இங்கே பாருங்கள், சாய்ஸில் சென்டிமீட்டருங்க தான் இருக்குது, அதனால் அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இதையும் நம்ம சென்டிமீட்டர் தான் கொண்டு வந்திருக்கோம், அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு எம்எஸ்டிங்கிற இடத்துல என்ன பண்ணலாம், 1 டிவைட் பை n வச்சுக்கலாம். 1 இங்கே எம்ங்கிறது n-1, காமன் ப்ராக்கெட்டை மாத்திராதீங்க. n அப்படிங்கிறது ஸ்மால் லெட்டர் n. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இதை கொண்டு மல்டிப்ளை பண்ணால் n இன்ட்டு இந்த மைனஸ் உள்ள வச்சு மல்டிப்ளை பண்ணோம்னா -n + 1 டிவைட் பை n. n கேன்சலா, கீழே ஒரு n, இந்த n மல்டிப்ளிகேஷன் பண்ணால் n², 1 டிவைட் பை n² சென்டிமீட்டர். அப்போ இது என்னக்கன்னா ஈஸியாக சுலபமாக போச்ச ஒரு ஃபார்முலா, புரிய வைக்க பார்க்குற பாருங்க. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் டி. அப்போது நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு கேள்விகளையும். 20வது இந்த கேள்வியும் ஜூம் அவுட் பண்ணுறேன். ஏதாவது மாறி இருக்கா, சில டெர்மினாலஜி மட்டும்தான், மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான். 2019 கேட்ட இந்த கொஷின், 2024 கேட்ட இந்த கொஷின் ஆல்மோஸ்ட் சேம். அப்போது ப்ரீவியஸ் இயரை நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறத விட அதில் கூடிய கான்செப்டை ப்ரைமரியாக படித்தாலே போதும், நீட்டை கிராக் பண்ணிடலாம். பெரிய பெரிய அகாடமிக் மெட்டீரியல் நமக்கு தேவை கிடையாது, பெரிய பெரிய டெஸ்ட் மாடியூல் தேவை கிடையாது. நமக்கு தேவை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், என்சிஆர்டி எக்ஸாம்பிளர், என்சிஆர்டி இண்டெக்ஸ் கொஸ்டின்ஸ், என்சிஆர்ல கூட புக் பேக் கொஸ்டின்ஸ் போதும். எல்லோருமே 45 அவுட் ஆஃப் 45 எடுக்கிறதுக்கு போதுமானது அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த கேள்வியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 இயர் பேட்ச்லையும் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறோம். இதை உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கல் கிளாஸ்லேயே வெர்னியர் கேலிப்பர் வச்சு சொல்லிக் கொடுப்பேன். நம்ம 1 இயர் பேட்ச் வந்து SRG பாலிடெக்னிக் காலேஜ் அத்தனூர் சேலத்தில் நடக்குது, மல்லூர் நேரில் நமக்கு இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு 9080549820 நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க, ஒரு ஃபுல் டீட்டெயிலும் கேளுங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக பிடிக்கும், பிளேஸும் பிடிக்கும், டீச்சிங் மெத்தடாலஜியும் பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்குவீங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஃபர்தராக டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீட் ஆஸ்பிரண்ட்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ட்ராக் வீடியோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிலேட்டடாக நம்ம இருக்கிறப்போ எப்படி நீட் எக்ஸாமை ஈஸி மெத்தடாலஜியில் அப்ரோச் பண்ணுறது, முக்கியமாக நீங்கள் சொல்கிற ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாயிண்டிலும் நான் நிறைய வீடியோஸ் ரெடி பண்ணியிருக்கேன், ஒவ்வொன்றா போடுவோம். ரைட்டுங்களா? இதே மாதிரி இன்னொரு வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃப்லைன் கேம்பஸை பார்த்துட்ருக்கோம். எஸ்ஆர்ஜி பாலிடெக்னிக் காலேஜ் சேலத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சேலத்தில் ஒரு சைலண்டான என்விரான்மெண்ட்டில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட ஒரு பெஸ்ட்டு கேம்பஸ் எங்கேயுமே இருக்கிறது கஷ்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. நேச்சர் என்விரான்மெண்ட்லையும் ப்ளஸ் எந்த ஒரு டிராஃபிக் ஜாம் இந்த மாதிரி சிக்னல்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு சைலண்டான ஒரு பிளேஸ் இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய கிளாஸ் ரூம் வந்து சீக்கிரமாகவே வந்து ஸ்மார்ட் கிளாஸஸாக மாறப்போகுது. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி ஒரு டைம் எல்லாமே பாருங்க. ஒரு சைலண்டான ஒரு கிளாஸஸ் இருக்கும், ப்ளஸ் ஒரு எலாபரேட்டான கிளாஸ், ஒரு சின்ன ரூம் கொடுக்காம எலாபரேட்டாகவே கொடுத்துருக்கும். அடுத்து நீங்கள் ஹாஸ்டலையும் பார்க்கலாம். உங்களுக்கு ஹாஸ்டல் பிளாக் கொடுத்துருக்கும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஸ்டே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஹாஸ்டல் கொடுத்துருக்கும். அதுவும் எலாபரேட்டாக தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நீங்கள் ரூம்ஸ் பார்க்குறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஹாஸ்டல் ரூம் கொடுத்துருக்கோம். கேண்டீன் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஹாஸ்டல் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே பேக்கேஜாக தான் வரும். ஸோ நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடமும் இருக்குது. நம்ம ஹாஸ்டல் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதனால் எந்த வகையான அலைச்சலும் கிடையாது. ஸோ அதனால் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி இப்போயே உங்களோட அட்மிஷன் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.